நம்ம சேனல்ல பேச போறது தமிழக வெற்றி கழகத்தின் புதிய தேர்தல் சின்னம் பற்றி 2026 தேர்தல் நெருங்குது. ஆனால் சின்னம் இன்னும் சஸ்பென்ஸ். மக்கள் கேக்குறாங்க, சின்னம் எது விஜய் அண்ணா? சிலர் சொல்றாங்க மைக், சிலர் விசில், சிலர் லைட் பல்ப். ஆனா உண்மையில சின்னம் விட பெரியது. அத சுத்தி வரும் மீம்ஸ் தான். அந்த நாள் ஒரு ஃபேன் சொன்னாரு, டிவிகே மைக் சின்னம் எடுத்தா நம்ம ஊர் ஒவ்வொருத்தரும் ரேடியோ டிஜே ஆயிடுவோம். மற்றொருத்தர் கவுண்டர் பண்ணாரு. விசில் எடுத்தா போதும், கட்சி பிரச்சாரம் இல்லாமலும் போதும். பள்ளி கேட்ல குழந்தைகள் விசில் அடிச்சா போதும், வாக்கு ரெடி. அப்புறம் சிலர் சொல்றாங்க, லைட் ஃபுல் சின்னம் தான் சரி. விஜய் சார் சொல்லும் ஒவ்வொரு வாக்கியத்துல ஒரு லைட் பல்ப் மோமெண்ட் இருக்கு. மற்ற சிலர் தமிழ் லெட்டர்த்த வேண்டும் என்று கேம்பெயின் போடுறாங்க. தமிழ் மனம் கிளம்பணும். அதோட மீம் கிரியேட்டர்கள் ஃபுல் ஸ்விங்கில். ஒருவர் போட்ட மீம், விஜய் அண்ணா சின்னம் விசில் என்றா இவங்க எல்லாம் சவுண்ட் பொல்யூஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. மற்றொருவர் மைக் எடுத்தா பிக் பாஸ்ல கூட மைக் மியூட் ஆகாது என்று எடிட் பண்ணிட்டாங்க. அதோட சிலர் ரொம்ப எமோஷனல். விஜய் சார் எந்த சின்னம் எடுத்தாலும் அந்த சின்னம் நம்ம எதிர்காலம் என்று பேசுறாங்க அந்த அளவுக்கு. ஹைப் சோஷியல் மீடியா ஃபுல் ட்ரெண்டிங்ல. அப்போ ஃபைனல் சின்னம் இன்னும் மிஸ்ட்ரி தான். ஆனா இது உறுதி டிவிகே. எந்த சின்னம் எடுத்தாலும் அது ஒரு பிராண்ட் ஆயிடும். மற்ற கட்சிகள் மேனுபஸ்டோ ரிலீஸ் பண்ணோம், டிவிகே ரிலீஸ் பண்ணும்போது சின்னம் ட்ரெண்ட் பண்ணுது என்று தலைப்பு வரும். அந்த நாளும் மக்கள் சொல்லுவாங்க, சின்னம் எது விஜய் சார் எடுப்பார்னு தெரியல. ஆனா மீம் ஆல்ரெடி வைரல். சின்னம் எது வந்தாலும் மைக் விசில் லைட் புல்ப் தமிழ்த் நம்ம மக்கள் ரெடி. அடுத்த வீடியோவில் நாம் அந்த சின்னத்துக்கு பெயர் சூட்ட போறோம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, விஜய் சார்க்கு எந்த சின்னம் செமா ஃபிட் ஆகும் என்று. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சின்னம் சொல்லி சிரிக்கலாம்.